नमस्कारः। श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षिकेण निलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमर्घशीलं गोपालदेशिकमुनिं कुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणात्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। निगाहे अमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेत्य कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतो गुणामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं नमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवतीसकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுது உப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு ஸ்திரதர ஜெகன்மாதுः क्षोण्याः क्वचित् चतुर्णवी विपरिसपदि क्रोडक्रीडां विभावयतः प्रभोः कृतिपरिमणच्छोकद्वन्द्वात्मना परिभक्तिमो रमयतु मनः सत्त्वस्थानां रहस्यशिखामणिः। महादेशिकाय नमः। ரகசிய சிகாமணி கூடிய ரகசிய கிரந்தத்தில் வராக ஜென்ம ஸ்லோகத்தோட வியாக்கியானம் சுவாமி தேசிகன் பண்றார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாணசன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னுட்டு 2 ஸ்லோகங்கள் சகல வேதங்களோட அர்த்தத்தை எல்லாம் பணமாக அடையாக வச்சு எடுத்துன்னு வந்த 2 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட் இது அப்படின்னுட்டு சகல வேதார்த்தங்களுக்கு எல்லாம் சப்ஸ்டிடியூட் இது 2 ஸ்லோகங்கள் அப்படின்னுட்டு அதில் இருக்கிற ஒரு உத்கிருஷ்டமான அர்த்தத்தை இங்கே சுவாமி தேசிகன் விவரணம் பண்றார். அதுல ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சா அது வரைக்கும் ஒரு சப்தத்துக்கும் எல்லாம் வியாக்கியானம் பார்த்திருந்தோம். மாம் அஜம் என்ற பாகத்தை இப்போ விஸ்வரூபம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் சர்வ வியாப்தனானவன் அப்படின்னா சர்வ வியாப்தனானவனால எல்லா இடத்துலையும் சந்நிகிதனாக இருக்கான், எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கிற மாதிரி இருக்கான். அந்த ஆனா பரரூபம் வியூக ரூபம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னா விபவ ரூபத்துல இங்க வந்து பூமியை வந்து உத்தாரம் பண்ணி காப்பாத்தின மாதிரியே எல்லா சேத்தனாக்களையும் கூட கஷ்டத்துல இருக்கிற போது ரட்சணை பண்ணக்கூடிய பகவான் அப்படின்றது இங்க. மாமன்ன யாரு அப்படின்னா விபவ ரூபத்துல இருக்கக்கூடிய நான் அப்படின்னுட்டு அந்த பகவான் அப்போ எப்படி இருந்தான் அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தினால சொல்றார். அதுல சமுத்திதா நீலைவாச்சலோ மகான் அப்படின்னு ததா சமுக்ஷிப்ய ஸ்வதராம் ஸ்வதம்ஷ்ட்ரயா
ततः समुत्क्षिप्य स्वधरां स्वदंष्ट्रया महावराहः स्फुट पद्मलोचनः रसातलात् उत्पलपत्रसन्निभः समुच्छ्रितो நீல இவாச்சலோ மகான் அப்படின்னு ஸ்லோகம். பூதேவியை ஹிரண்யாட்சி எடுத்துன்னு போய் சமுதிரத்து கீழே மறையாக வச்சான். அப்போ பகவான் வராகாவதாரம் பண்ணார். வராகாவதாரம் பண்ணி அந்த ரசாத்தலத்தினாலே பூதேவியை தன்னோட கோரை பல்களில் நுனியில வச்சுண்டு மேலே எடுத்துன்னு இருக்கும்போது எப்படி இருந்தான் பகவான் பார்க்கறதுக்கு அப்படின்னா, அப்போ சொல்றார், சமுத்திதா நீல இவ அச்சலோ மகான் அப்படின்னு. ஒரு பெரிய மகத்தான நீல அச்சலஹா இவா, நீலாச்சலம்னா இந்திரநீலமணிகள்னால பண்ணப்பட்ட ஒரு பெரிய பர்வதமோ என்ற மாதிரி இருந்தான் அப்படின்னுட்டு மகாவராக ரூபத்தை சொல்ற மாதிரி. நீல மறை இரண்டு பிறை கவி கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிட கொண்டவெந்தாய் அப்படின்னுட்டு இத ஸ்தோத்திரம் பண்றார். நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணச்சே, கோலமலரி பாவைக்கு அன்பாகிய வெண்ணன்பேயோ நீலமறை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கூட்டிட கொண்ட எந்தாய். இந்த பாசுரத்தில் சொல்றார், நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்து இனி போக்குவனோ அப்படின்னு. உன்னை நான் ஆசிரயிச்சுட்டேன், இனிமே நான் உன் கை விடமாட்டேன் அப்படின்னுட்டு உன்னை பெத்து இனி போக்குவனோ. உன்னை ஆசிரயிச்சாச்சு, நான் இனிமே கை விடமாட்டேன், நிச்சயமாக உன்னோட தான் இருக்க வேண்டியது அப்படின்னுட்டு இங்கே கோலவராகம் ஒன்றாய் என்ன ரொம்ப சுந்தரமான வராகம், பார்க்கறதுக்கு ரொம்ப அத்விதீயமான சௌந்தரியத்தை உள்ளதாக இருந்த அந்த வராகம் அப்படின்னு சொல்றார். இந்த வராகமூர்த்தியாய் நிலம் கூட்டிடை கொண்ட பூதேவிய தன்னோட கோரை பல்லுகள்னால மேலே எடுத்து ரட்சணம் பண்ணா, எந்தாய் என்னோட இந்த சுவாமியானவனே, நீலக்கடல் கடைந்தாய் நீளமான க்ஷீர சமுத்திரத்தை நீ மதனம் பண்ணி தேவதைகளையெல்லாம் ரட்சணம் பண்ணேன். இந்த மாதிரி ரட்சகத்துவ வியாபாரத்தை எல்லாம் பிரகாசப்படுத்தின உன்னை நான் பெத்து ஆசிரியிச்சு இனி போக்குவனோ, இனிமே என்னைக்கும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி என்கிறபடியே போக்கத்து விழுந்தாரை அப்படின்னா ஒரு ஆசிரியமே இல்லாம இருக்கக்கூடிய சேத்தனாக்கள், போக்கத்து விழுந்தாரை, எந்த ஆசிரியமும் இல்லை, எனக்கு கதியே கிடையாது அப்படின்னு யார் யார் இருக்காளோ அவளையெல்லாம் எடுக்கைக்கு அனுகுணமான அவளை எடுத்து ரட்சணம் பண்றதுக்கு எப்படி பூதேவியை எடுத்து ரட்சணம் பண்ணானோ பகவான், அதே மாதிரி கதியே இல்லாமல் எனக்கு ரட்சகாலே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சேத்தனாக்களை எல்லாம் எடுத்து ரட்சிக்கக்கூடிய அதுக்கு அனுகுணமான சுபாஸ்ரய விக்கிரக விசேஷத்தோட தோத்தின என்னை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரட்சணைக்கு அனுகுணமான சுபாஸ்ரய விக்கிரகம். அவனோட சுபாஸ்ரய விக்கிரகம் எப்படி இருக்குன்னா, அப்போ சொல்லுச்சே, நீல இவாச்சலஹா மகான் நீல இவாச்சலஹா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பார்த்தாலே சகல ஜெகத்தையும் ரட்சணை பண்ணக்கூடிய ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு தெரியணும். பூதேவி எப்படி ரட்சணை பண்ணானோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரட்சகர் இல்லாம கஷ்டப்படுத்தின்னு இருக்காளோ அவள் எல்லாருமே ரட்சிக்கக்கூடிய சுபாவத்தை உள்ள அதுக்கு அனுகுணமான சுபாஸ்ரய விக்கிரக விசேஷத்தை உள்ளதாக நான் இங்கே அவதாரம் பண்ண என்னை தோத்தின என்னை நினைக்கும் அவனுக்கு, என்னை இந்த மாதிரி மகா விஸ்வாசத்தோட யாரு என்ன நினைக்கிறானோ அவனுக்கு ஆயாசா ஸ்மரணே கோஸ்ய என்கிறபடியே அருமை இல்லை என்று தாத்பரியம். துக்கமே இருக்காது அவனுக்கு. ஸ்மரணம் பண்றதுக்கு என்ன ஆயாசம், பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு ஆயாசமோ அப்படின்னா
எத்தனை அது சந்தோஷமாக இருக்கும். பக்தி யோகத்தில் தியானம் பண்ணுறவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் பக்தி யோகம். ஏன்னா பக்தி யோகத்துக்கு விஷயமானவன் யாருன்னா ஆனந்த ஸ்வரூபனான பகவான். அவனே விஷயம். அதுக்கு ஆனந்தமயன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபனான பகவானை நாங்கள் நினைச்சா நமக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்றது பக்தி யோகத்தில் சொல்ற மாதிரி. அதே மாதிரி சர்வரட்சகனான பகவானோட இந்த சுபாஸ்ரய விக்கிரக விசிஷ்டனான இந்த பகவானை ஸ்மரணை பண்ணா நமக்கு எல்லா விதமான துக்கங்களும் நாசமாயிடும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றார். அந்த மாதிரி நாங்கள் நினைச்சா அந்த ஸ்மரணை பண்றதுக்கு என்ன கஷ்டமா? ஸ்மரணை பண்றது அதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆயாசா ஸ்மரணே கோஸ்யா. என்ன ஆயாசம் ஸ்மரணை பண்றதுக்கு? ஸ்மிருதோ யச்சதி சோபனம். ஸ்மரணை பண்ணாலே எங்களுக்கு மங்களம் எல்லாம் உண்டு பண்றான். பாபக்ஷயச்ச பவதி. பாபம் எல்லாம் க்ஷயமாயிடுது. ஸ்மரதாந்தம் அஹர்நிஷம். தினமும் நாங்கள் தியானம் பண்ணா அவனை ஸ்மரணை பண்ணா பாபங்கள் எல்லாம் நாசமாயிடுறது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய சுபாஸ்ரய விக்கிரகமான இந்த பகவானே, சர்வரக்ஷகனான பகவானோட இந்த மூர்த்தியை திவ்ய வராக மூர்த்தியை தியானம் பண்ணா ஸ்மரணை பண்ணா எந்த விதமான துக்கமும் இருக்கிறது இல்லை, அருமை இல்லை. அப்படின்னா எது நமக்கு ரொம்ப அதிகமான துக்கம் அப்படின்னா இன்னொரு ஜென்மம் இருக்கிறதுன்றதே அதிகமான துக்கம். அதுக்கு இன்னும் மேல ஒரு துக்கம் இல்லை. புனர்ஜென்மம், அதுக்கு மேல ஒரு துக்கம் கிடையாது. புனர்ஜென்மமே இல்லாத மாதிரி ஆயிடுறது பகவானை ஸ்மரணை பண்ணா. அந்த ஸ்மரணை பண்றது ரொம்ப சுலபம், சந்தோஷகரமானது, ஆனந்தகரமானது, ஆயாசமே இல்லை அதுல அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னே மாம் அப்படின்றதுக்கு இத்தனை அர்த்தங்கள். விஸ்வரூபஞ்ச மாம் அப்படின்னு சொல்லுச்சு. நானு அப்படின்னா என்ன நினைக்கிறான், நான் யார் என்ன இந்த மாதிரி இருக்கேன். விஸ்வரூபஞ்ச மாம் என்கிற பதங்களிலே ஜெகத்தித அவதாரத்துவ, சகல ஜெகத்துக்கும் ஹிதத்தையே உண்டு பண்றதுக்காக பகவானுடைய திவ்யமான அவதாரங்கள் எல்லாம் நடக்கிறது. சரண்யத்துவம், எல்லாருக்கும் ரட்சகனா இருக்கக்கூடியது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்ட்டு விபீஷணன் சொன்ன மாதிரி எல்லா லோகத்துக்கும் சரண்யனானவன், அந்த ஜெகத்துக்கெல்லாம் ஹிதம் உண்டு பண்றது. அந்த மாதிரி ஒரு அவதாரமும் அவனோட சரண்யத்துவமும் பிராபியத்துவமும் அவனே தான் பரம பிராப்பியனானவன். இதுக்கெல்லாம் உபயுக்தமான பிராபியத்துவோபயுக்த சர்வ கல்யாண குணாகரத்துவமும் சித்திக்கிறது. அதுலேயே எல்லாம் விஸ்வரூபஞ்சமாம், இந்த ரெண்டு சப்தங்கள் போகிறோம். இதுலேயே விஸ்வரூபஞ்சமாம்னா சகல ஜெகத்தும் அவனுடைய ரூபமே. சர்வாந்தரியாமியாகி எல்லா ஜெகத்திலையும் பூர்ணமாக அந்தர்பகிஷ்ச வியாபியா எல்லாமே வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் அவன் விஸ்வரூபஞ்ச மாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஜெகத்தோட ஹிதத்துக்கு பண்ணக்கூடிய ஹிதத்துக்காக பண்ணக்கூடிய அவதாரமும் அவன் சர்வலோக சரண்யத்துவம் என்ன, பிராபியத்துவம் என்ன, இதுக்கெல்லாம் உபயுக்தமானது குணங்கள். அந்த குணங்கள் இல்லைன்னா சரண்யத்துவமே கிடைக்கிறது இல்லை. ஒருத்தனுக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கருணையே இல்லை அவனுக்கு, நிஷ்கருணி. அப்படின்னா அவனை யார் போய் அடையறா, யார் ஆசிரியிக்க முடியும்? சரண்யத்துவம் இருக்கணும், பிராபியத்துவம் சுலபமாக இருக்கணும், அவனை அடையிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஹிதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சுவாவம் இருக்கணும் எல்லாருக்குமே. சர்வருக்கும் எல்லாருக்குமே ஹிதத்தையே உண்டு பண்றவன் அவனும். அவன் சொல்லுச்சே அவனே சுகிருது அப்படின்னு சொல்றது. எல்லாருக்குமே சரணம் அப்படின்னு சொல்லுச்சே எல்லாருக்கும் சுகிருத்தா இருக்கான், ரொம்ப ஹிதத்தையே உண்டு பண்றவன். இதுக்கெல்லாம் உபயுக்தமானது இந்த மாதிரி ரட்சகத்துவம் பிராபியத்துவம் இருக்கணும்னா எல்லா விதமான குணங்கள் இருக்கணும். வாத்சல்யம் என்ன, அதே மாதிரி அவனுக்கு சௌலபியம் என்ன, எல்லாமே சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிகிறது நமக்கு. இதனால சர்வ கல்யாண குணாகரத்துவமும் சித்திக்கிறது. இது அனுக்த சமுச்சயமான சகாரத்தாலே ஆகவும். ச அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. விஸ்வரூபஞ்ச மாம், விஸ்வரூபனும் ஆன
என்ன அப்படின்னா அந்த ச அணுன்றது ஆல்சோ அப்படின்னா எல்லா விதமான எது எது சொல்லலையோ எல்லா குணங்களும் அங்கே கிடைச்சி விடுறது நமக்கு. அதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதில் அப்படின்னுட்டு பகவானோட விஸ்வரூபஞ்சமாம்ன்றதுக்கு வியாக்கியானம் பண்றார். ஆனாலும் விஸ்வரூபம் என்கிற பதத்தில் சொன்ன சர்வ சரீரத்தாலும் இது தன்னாலே பலிதங்களான சர்வோபாதானத்துவ நிமித்தத்துவங்களாலும் சேத்தனாச்சேத்தன தோஷங்கள் எல்லாம் சங்கிக்கலாம் படி என்றோ இருப்பது. இதுக்கு மேலே ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு அப்படின்னு சொல்றாரு இங்கே. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் எல்லா குணங்களும் இருந்தாலும் விஸ்வரூபம் அந்த சப்தம் சொல்றது, விஸ்வரூபம்னா ரூபம் என்ற சப்தம் சரீரம் என்றது கூட அர்த்தத்தில் வருது. விஸ்வமெல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் அந்தர்யாமியாகி ஆத்மாக இருக்கான் விஸ்வத்துக்கெல்லாம். அந்த மாதிரி இருக்குங்கும் போது அவன் எல்லாத்துக்கும் அவன்தான் உபாதான காரணம் நிமித்த காரணமும் ஆயிருக்கணும். இல்லைன்னா முடியாது, விஸ்வரூபமாக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அவன் உபாதான காரணமாக இருந்தாலே விஸ்வரூபமாக முடியும். விஸ்வத்தோட சாமானாதிகரணியம் சொல்லலாம். ஜோதிம்சி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு சரிதா திசா நத்யா சமுத்திராச்ச எல்லாம் எதஸ்தி என்னாஸ்திச்ச விப்ரவரியா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சர்வ வஸ்து சாமானாதிகரண்யம் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு சர்வம் கல்விதம் பிரம்மா முதலானதெல்லாம் உபனிஷத்தில் சொல்றது. எல்லாம் பகவான் தான் உபாதான காரணம். எல்லாத்துக்கும் உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ். அதே மாதிரி நிமித்த காரணம் எஃபிஷியன்ட் காஸ் அथवा இன்டெலிஜென்ட் காசுன்னு சொல்லலாம். நிமித்த காரணம் பண்ணக்கூடிய ஒரு சேத்தனன். உபாதானம்னா பதார்த்தம், எந்த பதார்த்தனாலே பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜெகத்தெல்லாம் எந்த பதார்த்தனால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பகவானாலெல்லாம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லணும். எல்லாமே பிரம்மாத்மகம் பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவனுக்கு உபாதானம். லோகத்துல உபாதான காரணம் எல்லாம் எப்பவுமே விகாரத்தை அடையிறது. அது விகாரத்தை அடைஞ்சுதான் காரியமே ஏற்படுறது. மெட்டீரியல் காசு எது இருக்கோ அண்டர்கோஸ் மாடிஃபிகேஷன். மெட்டீரியல் மாடிஃபை ஆகாம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இந்த ஜெகத்தெல்லாம் அவனே பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன்தான் உபாதானம் மெட்டீரியல் இந்த ஜெகத்துக்கு அப்படின்னா. எத்தனை விதமான பதார்த்தங்கள் லோகத்தில் இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு பரிணாமம் ஏற்பட்டிருக்கான்னு கூடிய ஒரு தோஷம் வரும். ரெண்டாவது சேத்தனங்கள் எல்லாம் துக்கத்தெல்லாம் இருக்கா, துக்கமே கண்டு வருது இங்கே லோகத்தில். எல்லாருக்குமே துக்கம் இருக்கு. இந்த துக்கம் எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், உபாதான காரணம். அவன் தான் அந்தர்யாமியா இருக்கான். நான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவா இருந்தா இந்த துக்கங்கள் எல்லாம் அவனுக்கும் அனுபவமாறுதோ அப்படின்னு கூடிய ஆசங்கையும் இங்கே வரும். இந்த ரெண்டு ஆசங்கைகள் உபாதானம் நிமித்தம் விஸ்வரூபம் அப்படின்னா இந்த மாதிரி தோஷங்கள் வரக்கூடிய சம்பவம் இருக்கே. இது பிரம்மசூத்திரத்திலேயே பாதராயணரே இதெல்லாம் விசாரம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணிவிட்டார். எந்த விதமான தோஷமும் கிடையாது பகவானுக்கு அப்படின்னுட்டு. அதனால அது இங்கே அதே மாதிரி இன்னும் அதிகமாக அதோட சந்தேகங்கள் சொல்றா. இப்போ பிறக்கிறவனுக்கும் மற்றும் பிற்பாருடைய பிரகாரங்கள் உண்டாகாதோ. இவனுக்கும் கூட விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா யாரையெல்லாம் சிருஷ்டி பண்றானோ சிருஷ்டியார்தும் அவனுடைய கர்மங்கள்னாலே ஏற்படக்கூடிய துக்கம் மோகம் முதலானது இதெல்லாமே கூட இவனுக்கும் ஏற்படணுமே அப்படின்னுட்டு பிறக்கிறவனுக்கும் யாரையும் யாரு உற்பத்தி ஆறுதோ அந்த சிருஷ்டியாகக்கூடிய சேத்தனாக்கள், அதே மாதிரி அந்த சேத்தனனுக்கு சிருஷ்டியார்தும் கர்மத்தினாலே ஏற்படக்கூடிய துக்கம் மோகம் முதலானதெல்லாம் இதெல்லாமே உண்டாகாதோ பகவானுக்கும் ஏற்படுறதோ அப்படின்னு. அப்போ அவதாரங்களிலே சோகமோகாதிகள் சொல்லவும் காண்கிலோமோ. அவதாரத்துல எத்தனையோ சோகமோகம் எல்லாம் அனுபவிக்கிறது பார்க்கிறோம். ராமாவதாரத்திலேயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ பார்த்தா எத்தனையோ இடத்துல அதெல்லாம் சொல்லப்படுறது. ராமர் சீதையை அபகாரமானப்போ क्वचिदु भ्रमते வேகாத் क्वचित् விப்ரமதே பயாத் क्वचित् உன்மத்த இவா பாதி சீதான்வேஷண தத்பரா இப்படிலாம் ஸ்லோகங்கள் வருது. எல்லாம் அவனுக்கு பயத்தினாலையும் உண்மத்தினாலும் மாதிரியும் விப்ரமம் உண்டாகி எல்லாம் எங்கெங்கேயோ தேடுறான் போய் சீத்தை எங்கே சீத்தை எங்கே அப்படின்னுட்டு. இந்த மாதிரி எல்லாம்
அவன் சோகத்தை அனுபவிக்கிறது நமக்கு தெரிஞ்சு வருது. சீதை அசோகவனத்தில் உட்காந்து எத்தனை சோகத்தை அனுபவிச்சா. இதெல்லாம் அனுபவங்கள் வந்திருக்கிறதுனால அவனுக்கும் இந்த தோஷம் எல்லாம் ஏற்படுறதோ அப்படின்னு இங்க ஒரு சந்தேகம். இப்படியால் இந்த மாதிரி அவனுக்கு தோஷங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடுது அப்படின்னா ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே என்கிற சோத்தியம் வாராதோ என்ன. இது ஆக்ஷேபம். முதலாவது ஆக்ஷேபம் உபாதான காரணம் நிமித்த காரணமான விகாரங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடுறது அவனுக்கு. விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் வரலாம். ரெண்டாவது சேத்தனாக்களோட துக்கங்கள் எல்லாம் வரலாம். இதுவெல்லாம் வராது அப்படின்னா அவனோட துக்கங்கள் வந்திருக்கிறதுன்றது அவதாரத்தில் தெரியுது நமக்கு. ராமாயணமோ பாகவதம் எல்லாம் பார்த்தா எல்லாம் எத்தனை துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கான் அவெல்லாம் அப்படின்னு. ராமனும் சீதையும் கிருஷ்ணனும் எல்லாம் எத்தனை எல்லாம் அனுபவிச்சிருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவனுக்கு தன்னோட ரட்சணையே முடியாது அப்படின்னா மற்றவாளை எப்படி ரட்சணை பண்ண முடியும் கூடிய சந்தேகம் வருதே இங்கே அப்படின்னுட்டு ஒரு ஆக்ஷேபத்தை சுவாமி தேசிகன் போடுறார். அதுக்கு உத்தரம் என்ன அப்படின்னா விஸ்வரூபஞ்சமாம் அஜம் அப்படின்னு ஒரு சப்தம். அஜம்ன்ற சப்தத்துக்கு இதெல்லாம் வியாக்கியானம் பண்றதுக்காக இந்த ஆக்ஷேபங்களை போடுறா. அஜம் என்ற சப்தம் இதுக்கெல்லாம் உத்தரத்தை கொடுக்கிறது. அஜம் என்று புருஷாந்தர சஜாத்திய ஜன்ம நிஷேதத்தாலே தன்னுடைய ஹேய பிரதிபடத்துவத்தை காட்டுகிறான். இந்த அஜம் என்ற சப்தத்துல இத்தனை அர்த்தம் இருக்கு. புருஷாந்தர சஜாத்திய ஜன்ம நிஷேதம் பண்ணார். புருஷாந்தரம்னா மற்ற புருஷாக்கள் யார் யார் இருக்காளோ அவள் எல்லாமே மற்ற புருஷாலாம் புருஷாந்தரம் அப்படின்னு சொல்றது. புருஷாந்தரங்கள் அவளோட சஜாத்தியம் மனுஷா மாதிரி வரான், தேவம் மாதிரி அவதாரம் பண்றான். விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு அவதாரம், தேவ அவதாரம், உபேந்திர அவதாரம், மனுஷா மாதிரி அவதாரம் பண்றது, ஒரு பிராணி மாதிரி அவதாரம் பண்றது. இந்த சஜாத்தியத்தோட அதனால அந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் நிஷேதிக்கப்படுறது அஜஹா அப்படின்றதுனால இந்த மாதிரி இவனுக்கு கர்ம பிரயுக்தமான ஜென்மம் கிடையாது அப்படின்றது. அதனால ஹேய பிரதிபடத்துவத்தை காட்டுகிறான். துக்கத்தை எல்லாம் தூரத்தினாலே தள்ளி போடக்கூடிய சுபாவம், ஸ்வரூபம், பகவானோட ஸ்வரூபமும் சுபாவமும் பக்கத்திலேயே போக முடியாத தோஷம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபாவம் அஜஹான்ற சப்தம் நமக்கு காமிக்கிறது. விஸ்வரூபனானாலும் அஜஹான்னு சொல்லக்கூடிய சப்தம் எந்த தோஷமும் கிடையாது. இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல இன்னும் விஸ்தாரமாக அங்கே ஸ்தாபனம் பண்றார். சரீரத்தை அந்தர்யாமியா இருந்த சரீரத்தோட ஜீவாத்மாவோட அவனும் இருக்கான், பகவானும். ஜீவாத்மாவுக்கு சுகத்துக்கும் வந்த பகவானுக்கும் வரணுமே. சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் துக்கம் வருது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நஹ வை சரீரஸ்ய சதா பிரியா பிரியயோஹோ அபஹதிரஸ்தி. உபனிஷத் சொல்றது சசரீரஸ்ய சதா பிரியா பிரியயோஹோ அபஹதி நாஸ்தி. பிரியம் அப்பிரியெல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும் சரீரம் இருந்தா. அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா. சரீரம் இல்லாதப்போ அவனுக்கு பிரியம் அப்பிரியம் வராது. சரீரம் இருந்தா வருது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால ஏன் வருது அப்படின்னா அதுக்கு பாதராயணர் உத்தரம் கொடுக்கிறாரு. என்ன சரீரத்துல இருக்கிறதே துக்கத்துக்கு காரணம் இல்லை, எந்த காரணத்தினால சரீரத்துல இருக்கான் அதுதான் காரணம் அப்படின்னு. எந்த காரணத்தினாலே ஜீவாத்மா சரீரத்தில் இருக்கான்னா அவனுக்கு கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக சரீரத்தில் இருக்கும். பரமாத்மா எதுக்காக சரீரத்தில் இருக்கான்னா எல்லாத்தையும் நியமனம் பண்றதுக்காக. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனா நாகும் சர்வாத்மா. அந்த பிரவிஷ்டா சாஸ்தா சாசனம் பண்றதுக்காக இருக்கான். எல்லாரையும் நியமனம் பண்றதுக்காக அந்தர்யாமியாகி எல்லா சரீரத்திலையும் எல்லாத்துலேயும் அந்தர்யாமியாக இருக்கான். அவன் அனுப்பிரவேசம் பண்ணலன்னா ஜீவாத்மாவுக்கு சரீர சம்பந்தமே கிடைக்கிறது கஷ்டம். என்ன சுதந்திரமாக ஜீவாத்மா எங்கேயும் ஓடாட முடியாது. பரமாத்மா தான் அவனே அழிச்சுட்டு போன ஒரு சரீரத்துக்குள்ளே அழிச்சுட்டு போய் விடுறான். அந்த சரீரத்தினாலே அவன் கர்ம பலத்தை எல்லாம் அனுபவிக்கிறான். பகவான் அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து அனுப்பிரவேசம் பண்றான் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. அதனாலே சரீரத்தில் இருக்கிறதே தோஷம் இல்லை, கர்மத்து காரணத்தினால இருக்கிறதுனால ஜீவாத்மாக்கு சுக துக்கங்கள், பகவானுக்கு இல்லை. அதனால புருஷாந்தர சஜாத்திய ஜென்ம நிஷேதம் மற்ற புருஷாளுக்கெல்லாம் கர்மத்தினால ஜென்மம்,
இவனுக்கு கர்மத்தினால கிடையாது, கர்மாத்தியக்ஷன் ஆயிருக்கான், கர்மா வஷ்யன் இல்லை. அதனால ஹேய பிரதிபடத்துவம் என்றது பகவான் அதனால சொல்றான் இங்க அப்படின்னு. இங்கு ஜனனத்தை நிஷேதித்தது மற்றுமுள்ள பாவ விகாரங்கள் ஷடூர்மிகள் என்னார் போலே சொன்ன சேத்தனா சேத்தன தோஷங்கள் எல்லாத்தையும் நிஷேதிக்கும் அப்படின்னார். இந்த ஜனனத்தை நிஷேதிப்பது அப்படி நிஷேதித்தது அப்படின்னார். அஜஹா அப்படின்னா ஜன்மம் இல்லை, ந ஜாயத்தே இது அஜஹா, ஜென்மம் இல்லாதவன். எந்த மாதிரி ஜென்மம் இல்லாதவன் அப்படின்னா கர்மத்தினால வரக்கூடிய மற்ற சேத்தனாக்களுக்கு வரக்கூடிய ஜென்மா இல்லாதவன். ஆனா அவன் தன்னோட திவ்யமான ரூபத்துல அப்ராகிருத ரூபத்தினாலே தன்ன சங்கல்பத்தினாலே எந்த ரூபம் வேணுமோ எடுத்துட்டு அவதாரம் பண்றான். அதுவும் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா அப்படின்னு சொன்னப்போ என்னோட திவ்யமான ஜென்மம் திவ்யமான கர்மம் தெரியறவன் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால அவனோட ஜென்ம கர்மம் எல்லாம் திவ்யமானது. அதனால சாமான்யமான கர்மவசியமான மற்றவாளுக்கு வரக்கூடிய ஜென்மத்தை நிஷேதம் பண்ணிருக்கிறதுனாலே அதனாலேயே மற்ற தோஷங்களும் அவனுக்கு இல்லை என்று தெரியுது. மற்ற தோஷங்கள் எதிர்க்கு இங்கே ஜென்மம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் கூட ஷட்பாவ விகாரங்கள் பொருள். பாவ விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாவ விகாரங்கள் 6 பாவ விகாரங்கள் சொல்லுவார். அஸ்தி, ஜாயத்தே, வர்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி, இதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய விகாரங்கள். அஸ்தி என்று சொல்லப்படுறான், அதே மாதிரி ஜாயத்தே என்று சொல்லப்படுறான், அதே மாதிரி வர்ததே, மூணாவது வர்ததே அப்படின்னு சொல்லக்கூடியது. விபரிணமத்தே, பரிணாமம் அடையிறான். பாலனா இருக்கிறவன் யோகனாரான், யோகனா இருக்கிறவன் விருத்தாப்பியம் அடையிறான். இதெல்லாம் பரிணாமங்கள். அபக்ஷீயத்தே, அப்புறம் சரீரம் எல்லாம் க்ஷீணமாக ஆயிண்டு போறது. நஷ்யதி, மரணம் அடைஞ்சான்னு சொல்லப்படுறான். இதெல்லாம் பாவ விகாரங்கள். இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால வரக்கூடிய விகாரங்கள் சேத்தனாக்களுக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஷடூர்மிகள் அப்படின்னு சொல்லப்படுது. 6 ஊர்மி ஷட்கம் சொல்றது. இதெல்லாம் தோஷங்கள். சோகம், மோகம், அசனையா, பிபாசா. அப்படின்னா ரொம்ப தாகமாறுது, அதே மாதிரி பசியாறுது, அப்படி இதே மாதிரி ஜென்மம், ஜரா, அப்புறம் மரணம். அசனையா பிபாசா, சோக மோக அசனையா பிபாசா ஜரா மரணம் 6 தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோகம் மோகம் அப்படின்றதுல இதுல 6ல 2 ஜரே அப்புறம் மரணம் தேகத்துக்கு வரக்கூடியது. பசி அப்புறம் தாகம் அது அசனையா பிபாசா அன்றது பிராணத்துக்கு வரக்கூடிய தோஷம். சோகம் மோகம்ன்றது மனசுக்கு வரக்கூடிய தோஷம். மனசுக்கும் பிராணத்துக்கும் தேகத்துக்கும் 2 தோஷங்கள் சொல்லப்படுறது. சோகமும் மோகமும் மனசுக்கு, பசியும் அப்புறம் தாகமும் பிராணத்துக்கு, ஜரையும் மிருத்யுவும் தேகத்துக்கு. 6 ஊர்மி ஷட்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த 6 தோஷங்களும் கூட இந்த தோஷம் சொன்ன சேதனா சேத்தன தோஷங்களை எல்லாத்தையும் நிஷேதிக்கும். எல்லாமே நிஷேதம் பண்ற. இந்த மாதிரி கர்மவசியத்துவமான ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இது எந்த தோஷமும் இருக்காது அப்படின்னு தெரியுது. அதுக்கு உபலட்சணமாகையாலே அசக்தி ரூபமான தோஷம் கழிந்து தேவ பிரதிபடத்துவமும் படத்துவமும் சித்திக்கிறது. இதனால மற்ற விஷயங்களும் நாங்கள் இன்ஃபர் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இல்லைன்றதுனால அவனுக்கு அசக்தி என்னக்கூடிய தோஷம் இருக்காது. அசக்தி என்றதே இல்லை, சர்வசக்தனானவன். இந்த மாதிரி ரூபமான தோஷங்கள் எல்லாம் போய் ஹேய பிரதிபடத்துவம் தோஷத்தை தூரத்தினாலேயே தள்ளி போடக்கூடிய ஸ்வரூபம் சுவாவம் பகவானுடையது அப்படின்றது அஜஹா என்ற சப்தம். அதுக்கு அற்புதமாக அவனுக்கு எந்த விதமான தோஷம் இல்லை. அகிலேஹேய பிரத்யநீகத்துவம், தோஷ பிரதிபடத்துவம் முதலானதெல்லாம் ஹேய பிரதிபடத்துவம் இதெல்லாமே அஜஹா என்ற சப்தத்தினாலே நமக்கு தெரிப்படுத்துறது தெரியுது அப்படின்னு சொன்னார். அதனால விஸ்வரூபஞ்ச மாமஜம் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனா அவதாரத்துல அவனுக்கு ஆகக்கூடிய சோகம் இதெல்லாம் தெரியறது நமக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்றார். அவதாரங்களில் சோகாதிகள் சொன்ன விடத்துக்கு அபிநயத்திலே தாத்பரியம். கேவல அபிநயம் அப்படின்னு அர்த்தம்.
ஆக்டிங் அவ்வளோதான். அவதாரத்தில் அவன் அந்த மாதிரி எல்லாரையும் மோகிக்கிறான். அவதாரங்களில் எத்தனையோ அபிநயங்கள் எல்லாம் பண்ணி சாமானிய மனுஷாள் மாதிரி அபிநயம் பண்ணி எல்லாம் காமிக்கிறான் அப்படின்னுட்டு இதெல்லாம் கூரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்தில் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றார். பஞ்சஸ்தவங்களில் அதிமானுஷ ஸ்தவம்னு சொல்லிச்சு, நீ எத்தனையே ஆக்டிங் பண்ணாலும் அபிநயம் பண்ணாலும் உன்னோட பரத்துவத்தை மறக்க முடியாது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாரு அவதாரங்கள்ல. ஏன்னா சீதை எந்த திக்கில் போனான்னு தெரியாம அங்கே இங்கே ஓடியாந்து கஷ்டப்பட்டுருந்தான். எல்லா இடத்துலையும் போய் கேட்டுருந்தான். ஒரு மரத்தையும் போய் கேட்டான், நீ சீத்தையை பார்த்தியா, சீத்தையை பார்த்தியா, எந்த திக்கில் போனான்னு தெரியல. ஆனா ஜட்டாயுவுக்கு மரணமானப்போ அவன் சம்ஸ்காரம் பண்ணி கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு சொன்னான். மோட்சத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னானே, அந்த வழி எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சீத்தை போன திக்கே தெரியாதவனுக்கு மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி எப்படி தெரிஞ்சுது? இதெல்லாம் அவனோட பரத்துவத்தை எப்படி காமிக்கிறான் பகவான் அப்படின்றது சொல்றார். அதனால இது அபிநயம் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். இதுக்கெல்லாம் இவர்த்தத்தை மனுஷ்ய தேகினாம் சேஷ்டாம் ஈசன்னபி மகாயோகி தேன வஞ்சயத்தே லோகான்னு, இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பிரமாணங்களை எடுத்து காமிக்கிறா. இதெல்லாம் அவனோட அபிநயம்தான், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு. மனுஷ்ய தேகினாம் சேஷ்டாம் இத்யேவம் அனுவர்த்ததே லீலா ஜெகத்பதே தஸ்ய சந்ததா சம்பிரவர்த்ததே. சந்ததா அந்த சங்கல்பத்தினாலே அவனை இஷ்டப்பட்டபடி அப்படின்னு அர்த்தம். எப்படி அவன் சங்கல்பம் பண்ணா அதுக்கு அனுகுணமாக அது லீலை. ஜெகத்பதியான பகவானோட லீலை அப்படின்றது சந்ததா சம்பிரவர்த்ததே விஷ்ணு புராணத்துல சொல்லக்கூடியது. ஈசன் அப்படி மகாயோகி சர்வஸ்ய ஜெகத பிரபு கர்மாணி ஆரபத்தே கர்த்தும் கீனாசைவ துர்லபா துர்பலா. கீனாசான்னா ஒரு ஃபார்மர், ரைத்தன். அவன் என்ன பண்றான்னா ஒன்றும் சக்தி இல்லை, ரொம்ப கஷ்டம். அவனுக்கு என்ன பண்றான், துர்பலனான ஒரு ரைத்தன் எல்லாம் ஃபார்மரு எல்லாம் இது பண்ணி எல்லாம் வளர்க்குறதுக்கு எல்லாம் எத்தனையோ கஷ்டப்படுறான், கிருஷி எல்லாம் பண்ணுறான் அவன் நிறைய. அதே மாதிரி பகவானும் கர்மங்கள் எல்லாம் பண்ணுறானோ லோகத்தில். யாரு என்ன, ஈசன்னப்பி மகாயோகி, மகாயோகீஸ்வரா அவன். ஈசன்னப்பி எல்லாத்தையும் ஆடுறவன். ஈசன்னா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான். சர்வசிய ஜெகதா சகல ஜெகத்துக்கும் பிரபு தான் சுவாமியானவன். கர்மாணி ஆரம்பத்தே கருத்தும், ஒன்றுமே சக்தி இல்லைன்ற மாதிரி கர்மங்கள் எல்லாம் பண்ணி காமிக்கிறான். இதெல்லாம் அவனோட லீலாரசம் அபிநயம். தேன வஞ்சயத்தே லோகான்னு, லோகத்தை எல்லாம் வஞ்சனை பண்றான் லோகத்துல. மாயாயோகேன கேசவா, இந்த மாயேன்றது மறை பண்ணிவிடுறது நமக்கு பகவானோட ஸ்வரூபத்தை. பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் சுவாமி பாஷிக்காரர் சொல்றார். பிரகிருதி என்றது பகவத் ஸ்வரூப திரோதானகரீம், அது மாயா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாயையோட சம்பந்தத்தினாலே நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. எல்லாம் பகவான் நிஜமா அழுதுன்னு இருக்கான், நிஜமா கஷ்டப்படுறான், இந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் வஞ்சனை அவனுக்கு, அவனோட லீலாரசம் இதெல்லாம். ஏ தமேவ பிரபத்யந்தே நதே முக்கியந்தி மாணவா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தேன்னு இதுவே கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பகவானே யார் பிரபத்தி பண்றாளோ அவன் பக்கத்தில் ஆசிரியிச்சு அவளுக்கு இந்த மாதிரி மோகம் எல்லாம் ஏற்படுறதில்லை அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்மாழ்வார் எளிவரும் இயல்பினன் நிறைவரும் வில பரபிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதலில கேடில வீடாம் கெடிதர் நிலைமையது ஒழிவிலன் முழுவதும் இறையோம் அழிவரும் அருளினோடகத்தனன் புறத்தனன் அமைந்தே அப்படி பாசத்தில் சொல்றார். முதலாவது 10 3வது தசகத்தில் சொல்லக்கூடிய 3வது திருவாரூரில் சொல்லக்கூடிய பாசுரம் இது. நீ எந்த ஜென்மத்தில் நீ எந்த அவதாரம் பண்ணாலும் கூட உனக்கு இந்த இந்த யோனியில இந்த மாதிரி ஜென்மம் இல்லை அன்னக்கூடிய வியவஸ்தை எல்லாம் லீலா சேஷ்டை அவனோடது. இதெல்லாம் இது ஆகக்கூடாது அன்னக்கூடிய வியவஸ்தை இல்லை. இந்த யோனியில பறக்கலாம், இந்த யோனியில பறக்கக்கூடாது அன்னக்கூடிய வியவஸ்தை கிடையாது. எங்கே வேணும்னாலும் அவன் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் அவதாரம் பண்றான். அதே மாதிரி அவன் எந்த மாதிரி லீலா சேஷ்டித்தம் வேணும்னாலும் பண்ணலாம். ஒரு பர்வத்தமே எடுத்து கோகுலத்தையே ரட்சணை பண்ணானே, அந்த மாதிரி அவனுக்கு எந்த பதார்த்தத்தினால என்ன காரியம் வேணும்னாலும் பண்ணலாம். பகவான்
இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனா இதனாலதான் இது ஆறுது அந்த கூடிய சொல்லக்கூடிய ஒரு வியவஸ்தையே இல்லை அவனுக்கு. அவனுடைய அநேக அவதாரங்கள், பல பிறப்பு, இந்த மாதிரி ஒரு வியவஸ்தை இல்லாம இருக்கக்கூடிய அநேக அவதாரங்கள் பண்ணக்கூடிய அவன் எல்லாத்துலேயும் எளிவரும் இயல்பாக சௌலபியமே அவனுடைய சுபாவமாக உள்ளவன் ஆயிருக்கான். அவன் முதலில கேடில, உற்பத்தி இல்லை, விநாசங்கள் இல்லை, ஒளிவரும் உஜ்வலமான முழுநலும் முழுநலம் வீடாந்தெளி பரிபூர்ணமான ஆனந்த குணம். முழுநலம் அண்ணா ஆனந்த ஸ்வரூபன், பரிபூர்ணமான ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் கொடுக்கக்கூடிய சாக்கிய மோட்சத்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகிக்கக்கூடிய சுபாவத்தை உள்ளவனாகி எல்லா இடத்துலையும் முழுவதும் இறையோன், எல்லா இடத்துலையும் எதுவும் விடாமல் எல்லாத்துலேயும் அவன் ஈஸ்வரனாகியே இருந்து எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சுவாமியாக இருந்து கிருப்பையாக இருந்து ஆசிரித ஆளுக்கு அத்தியந்த சுலபனாக இருக்கான், அனாசிரித ஆளுக்கு துர்லபனும் ஆயிருக்கான். அதனால இவன் அகத்தனன் புறத்தனன் அப்படின்னு பக்கத்துலேயும் இருக்கான், தூரத்துலேயும் இருக்கான். ஆசிரித ஆளுக்கு பக்கத்துலேயும் இருக்கான், இல்லை துவேஷி ஆளுக்கு அனாசிரித ஆளுக்கு எட்டாவது மாதிரி இருக்கான் பகவான் அப்படின்னு அவனுடைய சுபாவத்தை இங்கே ஆழ்வார் கூட அனுபவிக்கிறார். இதெல்லாம் சுவாமி தேசிகன் நித்தியாதிகளை இங்கே அனுசந்திப்பது, இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா அவதாரத்தில் அவன் பண்ணக்கூடிய ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் எல்லாம் அபிநயம், அவ்வளோதான். அவனுக்கு ஒரு விதமான தோஷமும் கிடையாது. அவனுக்கு இதெல்லாமே அபிநயம்தான் பண்ணுறான், அதனால எந்த தோஷமும் கிடையாது. எல்லாத்தையும் ரட்சணை பண்ணக்கூடிய சகல சக்தியும் சகல விதமான கல்யாண குணங்களும் பகவானுக்கு இருக்கு என்று ஸ்பஷ்டமாக தெரியுது. இப்படி இஸ்லோகத்தால் சித்தோபாய பூதனான சரண்யனையும் அவனுடைய வசீகரணார்த்தமாக சாத்தியமான அதிகாரி கிருத்திய விசேஷத்தையும் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தி தோற்ற அனுவாத ஸ்வரூபமான வாக்கியத்தாலே காட்டி, முதல பாஷத்தில் முதல்ல ஸ்லோகத்தில் இதுதான் சொன்னார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம். அதில் என்ன காமிக்கிறார் அப்படின்னு சொன்னால், சித்தோபாய பூத்தனான சரண்யனையும் மாம் விஸ்வரூபம் மாம் அஜம் என்றது அந்த சித்தோபாயனான பகவானை காமிக்கிறது. சித்தோபாயனான பகவான், சித்தோபாயனா ஏற்கனவே இருக்கக்கூடிய உபாயன், அவனை அடையறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அவன் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயம் இல்லை. சாத்தியமானதுன்னா டு பி அச்சீவ்டு. சித்தன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், பகவான் ஏற்கனவே இருக்கக்கூடிய உபாயம். அந்த மாதிரி அவனே இருக்குச்சு. நாங்கள் எதுக்காக பிரபத்தியோ பக்தியோகம் பண்ணோம்னா வியாஜமாக அபேட்சப்படுறான் பகவான், இல்லைன்னா அவனுக்கு தோஷம் வந்துவிடும். அதனால ஒரு வியாஜமாக பக்தியோகமோ பிரபத்தியோ அனுஷ்டானம் பண்ணவனுக்கு பகவான் தன்னை தானே கொடுத்து விடுறான், அவனுக்கு மோட்சத்தையே அனுகிரகம் பண்ணுறான். அந்த விதமான சித்தோபாயனான சரண்யனையும் ரட்சகனான சர்வரட்சகனான பகவான் அவனுடைய வசீகரணார்த்தமாக, அந்த பகவானை வசீகரணம் பண்ணணும்னா நம்ம வசத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும்னா அவனுக்கு சாத்தியமான அதிகாரி கிருத்தி விசேஷத்தையும், சாத்தியமானதுன்னா பண்ண வேண்டியது, நாங்கள் டு பி அச்சீவ்டு எது பண்ணணும்னா பகவானை வசீகரணம் பண்ணோம்னா தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவா. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்றார், பகவானை எப்படி வசீகரணம் பண்றது? தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவா, அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்றது, அது பண்ணா அவன் வசீகரணம். அந்த சாத்தியோபாயம் அப்படின்றது ஒரு அதிகாரியானவன் பண்ணக்கூடிய காரியம், அதிகாரி கிருத்திய விசேஷம் அப்படின்னா. அதிகாரி யாரு அப்படின்னா அதுக்கு யாருக்கு ஆக்கிஞ்சன்யம் இருக்கோ, மகா விஸ்வாசம் இருக்கோ, அவன் அதிகாரியார். வேற எந்த கத்தியும் கிடையாது, எனக்கு யாரும் ஆசிரியால் இல்லை, எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு மகா விஸ்வாசம் இருக்கு, நீ தான் சர்வரட்சகன், நீ தான் எல்லாரையும் ரட்சணை பண்றது, இந்த கூடியா நீ சொன்னபடி கேட்குறேன், நீ எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும், என்ன நீ ரட்சணம் பண்ணப்பான்னு பிரார்த்தனை பண்றது. இந்த அங்கங்களோட 5 அங்கங்களோட
பிரபத்தி பண்றது ஸ்மர்த்தான்னு கூடிய சப்தம் சொல்றது. ஷரீரே தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா, அந்த ஸ்மர்த்தான்ற சப்தம் பிரபத்தியை சொல்றது. அதான் சாத்தியமான அதிகாரிகிருத்திய விசேஷத்தையும் சாத்தியமான ஸ்மரணை பண்ணணும். நாங்கள் பண்ணல என்ன கொடுக்க மாட்டான் மோட்சத்தை. ஸ்மரணை என்றது பிரபத்தியை காமிக்கிறது. பிரபத்தி என்றது நாங்கள் பண்ணக்கூடிய காரியம், சாத்தியமான உபாயம். அந்த சாத்தியமான அதிகாரி கிருத்தியம் பண்ண வேண்டியது அந்த விசேஷத்தையும் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தித்தோத்த அனுவாத ஸ்வரூபமான வாக்கியத்தாலே காட்டி, ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தமாக காமிக்கூடிய அனுவாத ஸ்வரூபமான வாக்கியம். ஏன்னா இது நேராக சொல்லலை, இங்கே அனுவாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அனுவாதம்னா ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி ஸ்மிருதியில் பிரசித்தமான விஷயமே இங்கே சொல்லப்படுறது. இங்கே ஸ்மர்த்தான்றதுக்கு விதி கிடையாது. விதி இருக்கிறது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா, அங்க விதி இருக்கு. சர்மஸ்லோகத்துல கிருஷ்ண சர்மஸ்லோகம், சர்மஸ்லோகம்னாலே கிருஷ்ணரோட சர்மஸ்லோகம். மற்றதுக்கெல்லாம் ராம சர்மஸ்லோகம், வராக சர்மஸ்லோகம்னு சொல்றோம். அந்த சர்மஸ்லோகத்துல விதி இருக்கு. அந்த விதியில சொல்லப்பட்ட அர்த்தமே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது ரீஸ்டேட்மெண்ட், இது அனுவாதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அனுவாத ஸ்வரூபமான வாக்கியத்தால் காட்டி ரக்ஷாபரம் பண்ணின பரஸ்வீகாரம் பண்ணின தன்னுடைய கிருத்தியமாக, ரக்ஷா பரஸ்வீகாரம் பண்ணின தன்னுடைய கிருத்தியமாக. இப்போ முதல்ல அதிகாரியோட கிருத்தியம் சொன்னார். அதிகாரியோட கிருத்தியம் என்னன்னா ஸ்மரணை பண்ணணும், சரணாகதி பண்ணணும், ஸ்மர்த்தான்னு சொல்லப்பட்டது. பகவானுக்கும் ஒரு கர்த்தவியம் இருக்கு. இந்த மாதிரி பிரபத்தி யார் பண்றானோ அவனுக்கு ரட்சணை பண்ணி அவனுக்கு மோட்சத்தை பலத்தை கொடுக்கணும். அது பகவானோட கர்த்தவியம். பரஸ்வீகாரம் பண்ணினா, ரக்ஷாபரத்தோட ஸ்வீகாரம் பண்ணானே பகவான், தன்னுடைய கிருத்தியமாக. அவனோட கிருத்தியம் என்னன்னா ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து இத்தியாதிகள் சொல்லுகிற சர்வ அனிஷ்ட நிவர்த்தனத்தையும் பரமபுருஷார்த்த பிராபணத்தையும் பிரபன்னரதிரத்தில் வாசிதோற்ற உத்தர ஸ்லோகத்தாலே அருளி செய்கிறான். இரண்டாவது ஸ்லோகம் ததஸ்தம் ரியமாணம் தூ காஷ்டபாஷாண சந்நிபம் ஆம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன காமிக்கிறான் அப்படின்னா அவன் பண்ணக்கூடிய சர்வ அனிஷ்ட நிவர்த்தனம், எல்லா அனிஷ்டத்தினையும் நாசப்பட்டது. பரமபுருஷார்த்த பிராபணம், பரமபுருஷார்த்தத்தை அனுகிரகிக்கிறது. இது பிரபன்னனோட விஷயத்துல இருக்கக்கூடிய விசேஷம், அது காமிக்கிறது. அதையும் கூட அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல காமிக்கிறான். இது எப்படி இருக்கு, இது என்ன அப்படின்னா பகவானோட கர்த்தவியம். யாரு சரணாகதி பண்றாளோ அவளுக்கு இந்த மாதிரி பலன் கொடுக்கறது பகவானோட கர்த்தவியம் அப்படின்னு சொல்ற. பகவானோட கர்த்தவியம். ஜென்ம ஜென்மாங்கள்னாக ஜென்ம ஜென்மாந்தரம் நான் உன்னை ரட்சணை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே நித்தியமாக ரட்சணை பண்றேன்னு அர்த்தம். பகவான் நித்தியமாக ரட்சணை பண்றான்னு அர்த்தம். அது ஜென்ம ஜென்மாந்தரம்னு சொல்லப்பட்டது நித்தியமானதுன்ட்டு அர்த்தம். அப்புறம் மோட்சத்துல நிரந்தரமாக அவனுக்கு ஆனந்த அனுபவம், கைங்கரிய பராப்தி எல்லாம் கிடைக்கிறது அவனுக்கு. அதனால அது பகவானோட கிருத்தியம். யாரு இந்த மாதிரி சரணாகதி பண்றானோ அவன் பரத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டா அவனை ரட்சணை பண்ணி என்னென்னைக்கும் அவனுக்கு அனிஷ்டமே வராத மாதிரி பரமபுருஷார்த்தம் கிடைக்கிற மாதிரி அனுகிரகிக்கணும். அதுலேயும் பிரபன்னாருடைய விஷயத்துல விசேஷமான உத்தர ஸ்லோகம், விசேஷமான விஷயம் இருக்கு. பிரபன்னாளுக்கும் பக்தி யோகிக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. அதுல பிரபந்தனுக்கு ரொம்ப அதிகமான விசேஷம், பிரபத்தி என்னக்கூடிய உத்கிருஷ்டமான உபாயத்துக்கு. பக்தி யோகிக்கு இன்னும் அதிகமான விசேஷம் இருக்கு. அதையும் காமிக்கிறார் ரெண்டாவது ஸ்லோகத்துல அப்படின்னு சொல்றார். அது ததஸ்தம் ரியமானம் தூ, அதுல ததஹா என்கிற பதத்தில் முதலோ ததஹா என்ற சப்தத்துக்கு சொல்றார். ததஹா என்ற சப்தத்துல என்ன அர்த்தம் வருது இங்கே? ததஹா தம் மிரியமானம். ததஹா அப்படின்னா இதுக்கு ஸ்மரணம் ஹேதுவாக என்று பொருளானால் இந்த ததஹா என்ற சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. அனந்தரம் என்று ஒரு அர்த்தம், அதனாலேயே என்று அர்த்தம், தத் காரணாத் என்று ஒரு அர்த்தம், அந்த காரணத்தினாலேயே என்று ஒரு அர்த்தம் வருது.
அனந்தரம் அப்புறம் அப்படின்னு கூடிய ஒரு அர்த்தம் வருது. எந்த அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கணும்? ஸ்மரணம் ஹேத்துவா, ஹேத்துவன்னு காரணம். ஸ்மர்த்தான்னு சொல்லி ததா அண்ணா ஸ்மரணை பண்ணாலே பண்ணியிருக்கானே அந்த காரணத்தினாலே அன்ட்டு அப்படி என்னட்டு இங்கே அர்த்தம் பண்ணா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா இதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அர்த்தம் இல்லை இங்கே. ததா ஸ்மர்த்தா அப்படின்னு சொல்லி ததா தம் ரியமானம் அப்படின்னா இந்த ஸ்மரணை பண்ணானே அந்த காரணத்தினாலே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் ததா சப்தத்துக்கு. ஆனா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அடுத்த சப்தம் தம் அப்படின்னு கூடிய சப்தம் இருக்கு. தம் அப்படின்னா என்ன? ஸ்மரணை பண்ணானே அவன்தான் அப்படின்னு அர்த்தம் வந்து கொடுத்த அங்கேயே. என்கிறவளவாலும் இது தோற்றும் ததா தம் ஸ்மரணை பண்ணானே அந்த காரணத்தினாலே ஸ்மரணை பண்ணவனே அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆயிடுறது. அந்த அர்த்தம் பிரயோஜனம் இல்லை. அதனால ஸ்மரணை பண்ண அடுத்த க்ஷணத்தினாலேன்ட்டு அர்த்தம் பண்ணணும். அந்த ஸ்மரணை பண்ணவனுக்கு ஒரு கர்த்தவியம் கிடையாதுன்னு கூட அர்த்தம் பண்றார். விசேஷமா ததகான்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் வருது. அந்த அர்த்தத்துல ஸ்மரணை பண்ண வந்து ஸ்மரணை பண்ணிருக்கானே என்ன எனக்கு சரணாகதி பண்ணானே அந்த காரணத்தினாலே அன்ட்டும் அர்த்தம் பண்ணலாம். அப்படி அர்த்தம் பண்ணல இங்க. ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரிப்பிட்டிஷன் புனருக்தி என்றது தோஷம். தம் அப்படின்னு கூடிய சப்தம் ஸ்மரணை பண்ணவனே அப்படின்னு அர்த்தத்துல வருது. ததா தம் தம் வந்து யாரு? ஸ்மரணை பண்ணானே அவன் அப்படி என்னோட அர்த்தம். அதனால ததா என்ற சப்தத்துக்கு ஸ்மரணை பண்ண காரணத்தினாலே ஸ்மரணை பண்ணவனே அப்படி என்ன பண்ணா புனருக்தி ஆயிடுது. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். இப்படியே ஸ்மரணத்துக்கு பின்பு என்று தாத்பரியம் கொண்டாலும் ஸ்மரணை பண்ணி ஆர்த்தம் அப்படி என்னாலும் கூட மிகுதியாம் என்றில் ஆர்த்தி விசேஷாதிகளாலே பிரபத்திக்கு அனந்தர க்ஷணத்திலே சரீராந்தரத்தில் பிரஸ்துதமானாலும் இந்த ஸ்மரணத்தளவே வியாஜமாக சரீராந்தத்தில் பிரவேசியாதபடி அப்போதே ரட்சிப்பன் அப்படின்னு. ஸ்மரணத்துக்கு பின்பு ஸ்மரணை பண்ணி ஆறுதும் அந்த அடுத்த க்ஷணத்தினாலே அப்படின்னு ஸ்மரணத்துக்கு பின்பு அப்படி என்ன தாத்பரியத்தை எடுத்துட்டாலும் அதுவும் கூட மிகுதியாம் மிகுதியாம் என்றில் அதுவும் கூட நிஷ்பிரயோஜனமாறுதே அப்படின்னா அது நிஷ்பிரயோஜனம் ஆகாது. ஸ்மரணை பண்ணின அடுத்த க்ஷணத்தினாலேன்ட்டு அர்த்தம் பண்ணணும். ததா அனந்தரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதார்த்தம் அப்படின்னு ததா ஸ்மரணை பண்ணுட்டான் பிரபத்தி பண்ணா அடுத்த க்ஷணத்தினாலேன்னு அர்த்தம். அடுத்த க்ஷணத்தினாலேயே அந்த பிரபத்தி பண்ணவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தி விசேஷங்களால். ஏன்னா சில சில பேருக்கு அத்தியந்த ஆர்த்தி இருக்குது. ஆர்த்த பிரபத்தின்ட்டு பேர் அதுக்கு. ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தின்ட்டு ரெண்டு வகை இருக்கு பிரபத்தியில. ஆர்த்த பிரபத்தின்னா ஒரு க்ஷணமும் என்னாலே இருக்க முடியாது இந்த தேகத்துல, இந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு யார் பிரபத்தி பண்றாளோ அவள் ஆர்த்த பிரபன்னாள்னு சொல்லப்படுறாள். இந்த சரீரம் எனக்கு அவ்வளவு துக்கம்னு தெரியல, சுகமா தான் இருக்கு. சரீர அவசானத்துல எனக்கு மோட்சம் கிடைக்கட்டும், இன்னொரு ஜென்மம் வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்னொரு ஜென்மம்னா எந்த ஜென்மம் வருதோ தெரியாது. பட்சியோ பசுவோ கிருமியோ ஆகிட்டா என்ன சமாச்சாரம், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிட்டுருது. அதனால இன்னொரு ஜென்மம் வேண்டாம் எனக்கு, இந்த சரீர அவசானத்துல மோட்சம் வேணும். இப்படி பிரார்த்தனை பண்றவனுக்கு திருப்த பிரபன்னன்னுட்டு பேர். இந்த ஆர்த்த பிரபந்தனுக்கு அந்த மாதிரி பிரபத்தி பண்ணா அடுத்த க்ஷணத்திலேயே மோட்சம் கட்டாயமாக வரும். அது சாஸ்திரம் சொல்றது. அதனால ததா தம் ரியமானம் பிரபத்தி பண்ணி அடுத்த க்ஷணத்துல மோட்சம் அவனுக்கு ஆர்த்த பிரபந்தனாகி பிரபத்தி பண்ணா அடுத்த க்ஷணத்துல அவனுக்கு மரணம் வந்ததுன்னா அவனையும் கூட ரட்சணை பண்ணும் பகவான். அது அவனுடைய கர்த்தவியம். அதனால ததகான்றதுக்கு அனந்தரம் கூடிய அர்த்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஸ்மர்த்தா அப்படின்னா பிரபத்தி பண்ணவன். ததா அது பண்ண அடுத்த க்ஷணத்தினாலே தம் இப்படி பிரபத்தி பண்ணவனுக்கு மரணம் வந்தால் முடியமானம் என்றது மேற்கொண்டு விவரணம் பண்றார். அதனால அடுத்த க்ஷணத்தினாலே என்று அர்த்தம் பண்ணணும் இங்கே. ஏன்னா ஆர்த்தி விசேஷாதிகளாலே அத்தியதிகமான ஆர்த்தி இருந்தது ஆழ்வார்கள் போல அப்படின்னா உடனே வந்துவிடும், அவனுக்கு மோட்சம் வரணும். அதனால
அவனுக்கு பிரபத்திக்கு ஆர்த்தி விசேஷாதிகளாலே பிரபத்திக்கு அனந்தர க்ஷணத்திலே பிரபத்தி பண்ணி அடுத்த க்ஷணத்திலே சரீராந்தரத்தில் பிரஸ்துதமானாலும் இன்னொரு சரீரம் வந்ததுன்னா இந்த ஸ்மரணத்தளவே வியாஜமாக இவன் பண்ண இந்த ஸ்மரணன்னு கூடிய அது பிரபத்தி தான். இந்த பிரபத்தியே வியாஜமாக வச்சுண்டு சரீராந்தரத்தில் பிரவேசியாதபடி இன்னொரு சரீரம் அவனுக்கு வராத மாதிரி அப்போதே ரட்சிப்பன் தக்ஷணமே ரட்சிச்சு விடுறான். அந்த க்ஷணத்திலேயே ரட்சணை பண்ணி விடுறான். அதனால பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்துல ஆர்த்தி பிரபத்தி பண்ணவனுக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணவனுக்கு இன்னொரு ஜென்மம் வரக்கூடிய சம்பவம் இருக்கும் போது இவன் பிரபத்தி பண்ணவன் இந்த வியாஜத்தினாலேயே இன்னொரு சரீரம் வராத மாதிரி ரட்சணை பண்றான் பகவான் ஆன்றது ததஹான்று சப்தம் சொல்றது. ததஹான்றது மறுக்ஷணத்தினாலே என்னோட அர்த்தம். பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்தினாலே தம் ரியமானம் அடுத்த க்ஷணமே மரணம் வரலாம் அவனுக்கு. ஆர்த்தி பிரபத்தி பண்ண அவனையும் கூட ரட்சணை பண்றான் அன்றது இங்கே ததஹான்றதுக்கு. அதனாலே இவனுக்கு பரநியாசம் பண்ணின விஷயத்தில் கர்த்தவிய சேஷமில்லை என்று தோத்து கைக்காக ததஹா என்கிறது. அடுத்த க்ஷணத்துமே அவனுக்கு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. பரநியாசம் பண்ணின விஷயத்தில் எதுக்காக பரநியாசம் பண்ணான்? மோட்சத்துக்காக பண்ணிருக்கு. மோட்சத்துக்காக பரநியாசம் பண்ண அடுத்த க்ஷணத்தினாலே மோட்சத்துக்காக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பக்தி யோகி அப்படி கிடையாது. ஜீவனம் எல்லாம் பண்ணணும். பிரயாணாது அப்படின்னு சொல்லணும். எத்தனை நாள் பயிற்சியிருக்கானோ அத்தனை நாள் அதெல்லாமே பிராரப்த கர்மத்தினாலே அடுத்த ஜென்மாக்கள் வந்து அந்த ஜென்மத்திலையும் பிரதி நாளும் பக்தி யோகம் பண்ண வேண்டியது. அந்த பக்தி யோகத்தோட நிறைய அங்கங்கள் இருக்கு. நித்திய நைமித்திக கர்மாக்கள் ஒன்றும் விடாமல் பண்ணணும். ஏதாவது ஒன்று விட்டாலும் அவனுக்கு லோபமாயிடும், வைக்கல்யம் ஆயிடும். அதனால அதுவும் விட முடியாது. அதோட இன்னும் நிறைய அங்கங்கள் எல்லாம் இருக்கு அவனுக்கு எத்தனையோ. அதெல்லாம் அங்கங்களோட பன்னெண்டு. இப்போ அர்ச்சிராதி மார்க்கத்தை தினமும் தியானம் பண்ணணும், அதுவும் அங்கம் அதுக்கு. இதெல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பக்தி யோகிக்கு. அதெல்லாம் எதுவுமே விட்டாலும் அவனுக்கு விக்கலமாயிடுது. பக்தி யோகத்து பலம் வருதில்லை. அதனால அவனுக்கு பலம் வரவேற்கும் பக்தி யோகத்தை நிரந்தரமாக பண்ணிட்டே இருக்கணும். எத்தனையோ ஜென்மாக்களும் ஆகலாம். அது பிரபந்தனுக்கு எப்படி என்ன பிரபத்தி பண்ண க்ஷணத்தை அடுத்த க்ஷணத்தினாலேயே மோட்சத்துக்காக எந்த கர்த்தவியமும் கிடையாது. அவன் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்காக மோட்சத்துக்காக பண்ண வேண்டியதில்லை. அப்போ சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு பிரச்சனை கேட்டா, மோட்சத்துக்காக பண்றதில்லை சந்தியாவந்தனம். எதுக்காக அப்படின்னா நித்திய கர்மாவாக பண்றான். அது பண்ணிதான் ஆகணும். சரீரம் சம்பந்தம் இருக்கிறவருக்கும் நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணிதான் ஆகணும். அது பண்ணலன்னா பிரத்யவாயம் தோஷம் வருது. அதனாலே பண்ணணும், மோட்சத்துக்காக இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணலன்னா மோட்சம் அவனுக்கு தப்பாது. மோட்சம் கட்டாயமா கிடைக்கும். ஆனா சந்தியாவந்தனம் பண்ணாததுக்காக வந்த பிரத்யவாயம் இருக்கே, அதோட சிக்ஷை அனுபவிச்சு அப்புறம் மோட்சம் கொடுக்குறான் பகவான். அதனால மோட்ச பலம் பண்றது கட்டாயம். ஆனா இவன் பண்ணக்கூடிய அபராதங்களுக்கு அதுக்கு அனுகுணமான சிக்ஷைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது பண்ணி சரீராவசானத்துக்கு உள்ளேயே அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு சிக்ஷை எல்லாம் சுத்தி பண்ணி பகவான் மோட்சத்தை கொடுக்குறான் சரீராவசானத்துல அப்படின்றது சாஸ்திரம் சொல்றது. அப்படி அதனால இவனுக்கு ததஹா அப்படின்னு சொல்றது இந்த இந்த அர்த்தத்தை சொல்றது. பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்தினாலே எந்த விஷயத்துக்காக பிரபத்தி பண்ணியிருக்கான்? மோட்சத்துக்காக பண்ணியிருந்தான்னா இங்க மோட்சம் தான் உத்தேசம். அந்த மோட்சத்துக்காக வேற ஒரு கர்த்தவியமும் கிடையாது அப்படின்றது இந்த ததஹா அப்படின்னு சொல்றது. அடுத்த க்ஷணத்தினாலேயே அவனுக்கு எல்லா விதமாக அந்த பலம் வந்துடணும். அதனால அந்த அப்படின்றது ஆர்த்த பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்திலேயே அவனுக்கு மரணம் வரணும். அப்போ வேற ஜென்மம் வரக்கூடிய சம்பந்தம் இருக்கே அப்படின்னா அது வராத மாதிரி பகவான் ரட்சணை பண்றான் அப்படின்றது ததஹா என்ற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தத்தை சொல்றாரு இங்க. அதனால இவன் பண்ண அந்த ஸ்மரணத்தளவே வியாஜமாக அப்படின்னா ஸ்மரணம் அப்படின்னா பிரபத்தி ஸ்மர்த்தான்னு சொல்லப்பட்டது. பிரபத்தியை வியாஜமாக வச்சுண்டு இன்னொரு சரீரம் பிரவேசம் பண்ணாத மாதிரி அப்போதே ரட்சிப்பன். அடுத்த கிணத்திலேயே ரட்சணை பண்றான்.
அதனால இவனுக்கு பரநியாசம் பண்ணின விஷயத்தில் கர்த்தவிய சேஷம் இல்லை என்று தோர்த்துக்கைக்காக ததஹா என்கிறது. ததஹாட்டு சப்தத்துக்கு அத்தனை அர்த்தம். தம் அப்படின்றதுக்கு என்ன? ததஸ்தம் யமானந்து. தம் என்றது கிருத கிருத்தியனாய் சாதக விருத்தியாய் தனக்கு வரும் மரணத்தை பிரியாதிதியை போலே பார்த்திருக்கும் அவனை என்றபடி இதான் சொல்றார். ஆக்கை விடும் பொழுது எண்ணே. நம்மாழ்வார் சொல்றார், ஆக்கை விடும் பொழுது எண்ணே. சரீரம் எப்போ விடுறேன் அப்படி என்ன நினைச்சு எண்ணுண்டே இரும். அந்த பொழுது எண்ணுண்டே இரும். எத்தனை நாள் எத்தனை க்ஷணம் போறது அப்படின்னுட்டு. அப்படி அந்த கிருத்தகிருத்தியனானவன் கிருத்தகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவா திதிம். கிருத்தகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவா திதிம். அது சொல்றாரு, மரணத்தை பிரியா அதிதியை போலே பார்த்திருக்கும் அவன் கிருதகிருத்தியனானவன் அர்த்தம். கிருதகிருத்தியன் எது பண்ணணுமோ அதை பண்ணிருக்கிறவன், பண்ணி முடிச்சவன். கிருத கிருத்தியன், கிருத்தியம் கிருதம். பண்ண வேண்டியது எது? என்ன? மோட்சத்துக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணணும். சம்சாரத்தினால விடுதலை அடையறதுக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணணும். அதை பண்ணினவன் கிருத கிருத்தியன் சொல்லப்படுறான். சாதக வித்தியா. இவர் சாதக பக்ஷி எப்படி மழை தண்ணியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதோ அதே மாதிரி பகவானோட அனுகிரகத்தையே எதிர்பார்த்துட்டு சரீரத்து இருக்கிறவருக்கும் நிரபராத கைங்கரியங்களை பண்ணுண்டு இருக்க வேண்டியது பிரபன்னனுக்கு. சரீரத்து மரணத்தினாலே பயம் கிடையாதவனுக்கு. மரணத்தை ஒரு பிரியமான அதிதி வந்தா எப்படி நமக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ அந்த மாதிரி சந்தோஷத்தினாலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு பிரபன்னன் அப்படின்னு சொல்றது. அதனால பிராயேண அகிருத கிருத்தியத்வாது மிருத்யோ ருத்விஜதே ஜனஹா. உத்வேகம் எதுக்கு வருது? மரணம்னா பயமே யாருதுன்னா அகிருத கிருத்தியத்வாது. மோட்ச உபாயம் அனுஷ்டானம் பண்ணாத வாழ்க்கை அந்த பயம் வருது. இந்த சரீரம் வந்துடுதோ அப்படின்னு. உபாய அனுஷ்டானம் பண்ணலையே அடுத்த ஜென்மா எது வருதோ அப்படின்னு பயம் இருக்குது. ஆனா கிருத்தியால் பிரபத்தி பண்ணவாளுக்கு மரணத்தை பிரியமான அதிதி வர மாதிரி எதிர்பார்த்துருக்கிறா அன்று மாதிரி. தம் கூடிய சப்தம் ததா தம். அந்த பிரபத்தி பண்ணவன் மிருத்யுவை பிரியாதிதிவை போலே பார்த்திருக்கும் அவனை என்றபடி சொல்றது. அதுக்கு மேலே மிரியமானம் தான் ஒரு சப்தத்துக்கும் வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். அதை அடுத்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஓம் ஸ்ரீ